Hi everyone, இந்த வீடியோவில் பேங்கிங்கில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் 10th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, train A crossed a man running in the same direction at the speed of 5 meter per second in 18 seconds and another train B coming from opposite direction in 15 seconds. If the speed of train A is 36 km per hour and length of train B is 220 meter, then find the speed of train B ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ட்ரெயின் ஏ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மேன் வந்து ஓடிட்டுருக்காரு. சேம் டைரக்ஷனில் ட்ரெயின் இப்படி போகுதுன்னா அவர் அதே டைரக்ஷனில் ஓடிட்டுருக்காரு. அந்த மேனை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னா 18 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. அதே ட்ரெயின் ஏ ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரெயின் பி வந்துட்டுருக்கு. அந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னா 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு கொடுத்துட்டு ட்ரெயின் பியோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு இருக்குது, இங்கே செகண்ட்ஸ் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது. ஆனால் இதை பாருங்கள் கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏவோட ஸ்பீடை வந்து மாற்றி வச்சுக்கிறேன். 36 கிலோமீட்டர் பெர் ஹார்ன்னு இருக்குது. அதை மீட்டர் பர் செகண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு எவ்வளோ வந்துடும் பாருங்கள், 2 5s are 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்னு வந்துடும். இப்போ என்ன ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு சால்வ் பண்ணுவோம். ட்ரெயின் ஏ வந்து ஒரு மேனை கிராஸ் பண்ணுது. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம். அந்த மேன் நின்றுட்டுருக்காரா ஓடிட்டுருக்கார். எந்த டைரக்ஷனில் ஓடிட்டுருக்காரு, சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷனாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரெயினோட ஸ்பீட்லேருந்து அந்த மேனோட ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் ஏக்கு 10, மேனோட ஸ்பீடு வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸுன்றது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லென்த்து. ஸோ இங்கே ட்ரெயின் ஏக்கு தான் லென்த்து, மேனுக்கு வந்து லென்த்து கிடையாது. ஸோ அதை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதாவது ட்ரெயின் ஏவோட லென்த்து டிவைடட் பை டைம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 18 செகண்ட்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ட்ரெயின் ஏவோட லென்த்து என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10ல் 5 போச்சுன்னா 5 வந்துடும். ஈக்குவல் டு ட்ரெயின் ஏவோட லென்த்து டிவைடட் பை 18 வந்துடும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ட்ரெயின் ஏவோட லென்த் எவ்வளோ வரும் அப்படின்னா 18 5s are 19 வந்துடும். ட்ரெயின் ஏவோட லென்த்து 90 மீட்டர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு நம்ம ட்ரெயின் பியை அதோட ஸ்பீட் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ ஸ்பீட் நமக்கு ட்ரெயின் ஏவோட ஸ்பீடும் தெரியும், ட்ரெயின் பியோட ஸ்பீட் நமக்கு தெரியாது. ஸோ ட்ரெயின் ஏவோட ஸ்பீட் என்ன, 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ட்ரெயின் பி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டுருக்கு. ஆப்போசிட்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ ட்ரெயின் பியோட ஸ்பீடை வந்து நான் ஸ்பீடு 2ன்னு வச்சுக்கிறேன், அதை அப்படியே வச்சுக்கிறேன், தெரியாது எனக்கு. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்ன்றது நான் என்ன சொன்னேன், லென்த்து. ஸோ ட்ரெயின் ஏ வந்து ட்ரெயின் பியை வந்து கிராஸ் பண்ணுறப்ப ட்ரெயின் ஏக்கும் லென்த் இருக்கும், ட்ரெயின் பிக்கும் லென்த் இருக்கும். ட்ரெயின் ஏவோட லென்த் எவ்வளோனா 90 மீட்டர். ட்ரெயின் பியோட லென்த் அவங்க கொடுத்துட்டாங்க 220 மீட்டர் டிவைடட் பை டைம் கொடுத்துருக்காங்களா, எஸ் 15 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் பண்ணுது. அவ்வளோதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் பியோட ஸ்பீடுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். பண்ணலாம் அப்படியும் 90யையும் 220 ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 310 வந்துடும் மீட்டர் பர் 15 செகண்ட்ஸ். இங்கே 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ் ப்ளஸ் S2ன்றது ட்ரெயின் பியோட ஸ்பீடு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 5s are 15, 6 5s are 30, 2 5s are 10 வந்துருமா, சாரி 5 2s are 10 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பீட் 2 ஈக்குவல் டு 65/3. இங்கே ப்ளஸில் இருக்குது, ஸோ இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 30 வந்துடும். ஸோ 65 மைனஸ் 30/3ன்னு வந்துடும். 65ல் 30 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னா 35/3ன்னு வந்துடும். சாரி, கரெக்டு தானே, ஓகே 35/3ன்னு வந்துடும். ஸோ இதில் மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரெயின் பியோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 35/3 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ கொஷினை வந்து நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.
இதெல்லாம் வந்து மெயின்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி சம்லாம் வந்து மெயின்ஸில் கேட்பாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.